வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பார்க்க போகிறோம். இது வந்து மீல் மேக்கரை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 நிமிஷம் இருந்தாலே போதும். அது தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பொட்டுக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பவுட்ரு ஆக்கிட்டு வந்துடுறேன். பொட்டுக்கடலை மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சோயா பீன் இதை வந்து மீல் மேக்கரையும் மிக்சியில் போட்டு அப்படியே ஒரு ஓட்டினோம்னா உதிரியாக வந்துடும். அதுக்காக தான் இதை போட்டு அதையும் செய்துட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இது வந்து பல்ஸ் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்தேன். இது இந்த மாதிரி உதிரி ஆகிடும். இது சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நிறுத்தி வச்சுப்போம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லை 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கிறது சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி போடாமல் பிசையணும். ஏன்னா சோயாபீன்லேயே அந்த மீல் மேக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி தண்ணி போடாமலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டேன். ஆனால் இதில் தண்ணி தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அதை கெட்டியாக பிசையணும். பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே பாலாக ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த பாலாக உருட்டுறதுக்குள்ளே இந்த எண்ணெய் காயட்டும். எல்லாம் பாலாக உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இனிமேல் என்ன செய்யலாம்? எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பை லைட்டாக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ரொம்ப போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கரண்டியை விடக்கூடாது. விட்டோம்னா தனித்தனியாக வந்துடும். இதை லைட்டாக அப்படியே விட்டு பார்ப்போம். அப்படியே திருப்பி விடணும்.
ஒரு பக்கமாகவே அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, எல்லா சைடும் ஒரே மாதிரி வரணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கரெக்டான பதத்துக்கு வெந்துடுது. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீல் மேக்கரை வச்சு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் நல்லது. சாஃப்டாக நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.